ஒரு சின்ன வேண்டுகோள், என்னோட வே ஆஃப் நரேஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கிரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு 4 பொம்மைங்களை வச்சு ஸ்டோரி சொல்ல போறேன். அந்த 4 பொம்மையில நீங்க எந்த பொம்மைன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் ஒரு சிற்பி 4 பொம்மைங்களை செஞ்சு அந்த பொம்மைங்களை அரசர்கிட்ட எடுத்துட்டு போனாரு. அந்த பொம்மைங்களை பார்த்த அரசர் செம்ம கோவப்பட்டு, நான் என்ன சின்ன குழந்தையா இந்த பொம்மைங்களை வச்சு விளையாடுறதுக்கு அப்படின்னு கோவப்பட்டாரு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னாங்க, இது உங்களுக்காக இல்ல அரசரே, நம்ம நாட்டோட இளவரசருக்காக எடுத்துட்டு வந்தேன். இந்த பொம்மைங்கள்ல சில விசேஷங்கள் இருக்கு. இந்த பொம்மைங்கள்ல அப்படி என்ன விஷயம் இருக்குன்னு அரசர் கேட்டாரு. முதல் பொம்மையை அரசர்கிட்ட கொடுத்தாரு சிற்பி. கூடவே ஒரு மெல்லிய கம்பியும் கொடுத்து அந்த பொம்மையோட காது வழியா விட சொன்னாரு. அந்த கம்பி மறுபக்க காது வழியா வெளியே வந்தது. அதை பார்த்த சிற்பி, மனிதர்களில் சில பேர் இப்படிதான் இருக்காங்க, எதை சொன்னாலும் இந்த காதுல வாங்கி அந்த காது வழியா அனுப்பி விட்டுறாங்க. இப்போ 2வது பொம்மையை கையில கொடுத்துட்டு அதே போல அந்த கம்பிய காது வழியா விட சொன்னாங்க. அரசரும் காது வழியா கம்பியை விட்டாரு. அந்த கம்பி இப்போ வாய் வழியா வந்துச்சு. அதை பார்த்த சிற்பி, இப்படிதான் சில பேர் இருக்காங்க, எந்த விஷயம் சொன்னாலும் அடுத்த நொடியே பரப்பி விட்டுருவாங்க. இப்போ 3வது பொம்மையை கொடுத்தாரு சிற்பி. அதே போல காது வழியா கம்பி விட சொன்னாரு. அரசரும் காது வழியா கம்பி விட்டாரு. ஆனா அந்த கம்பி வெளியே வரவே இல்லை, ஸ்ட்ரைட்டா ஹார்ட் பக்கத்துல போய் நின்றுச்சு. அதை பார்த்த சிற்பி, சிலர் இப்படிதான் இருக்காங்க, நம்ம என்ன விஷயம் சொன்னாலும் வெளியே சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ளவே வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ யாருதான் சிறந்த மனிதன் அப்படின்னு அரசர் கேட்டாரு. அதுக்கு அந்த சிற்பி சொன்னாங்க, என் கையில இருக்கிற 4வது பொம்மை தான் சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்றாரு. அரசர் அந்த பொம்மையை வாங்கி அந்த கம்பியை காது வழியா விட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றப்போ அந்த கம்பி மறுபக்கம் காது வழியா வெளியே வந்துச்சு. மறுபடியும் ட்ரை பண்ண சொன்னாங்க சிற்பி. மறுபடியும் ட்ரை பண்ணதுக்கு அந்த கம்பி வாய் வழியா வெளியே வந்தது. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண சொன்னாங்க. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணதுக்கு அந்த கம்பி வெளியே வரவே இல்லை. இந்த 4வது பொம்மை போல இருக்கிற மனிதர்களை நம்ம நம்பலாம். ஏன்னா அவங்க எங்க கேட்கணுமோ அங்க கேட்டு, எங்க பேசணுமோ அங்க பேசி, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சிற்பி சொன்னாரு. அதை கேட்ட அரசர் வியந்து, 4 பேர் 4 விதமா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் இந்த பொம்மை வழியா நேர்ல பாக்குறேன்னு சொன்னாரு.